வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டினுடைய பெயர் சுபகிருது ஆண்டு. தன்னுடைய பெயரிலேயே ஒரு சுபமான ஒரு நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆண்டு ஒரு நன்மையான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்று நம்பலாம். ஏனென்றால் ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை உபயோகிக்கும் பொழுது அனைத்து ஜோதிடர்களும் தெரிந்த விஷயமாக இருக்கக்கூடிய ஒன்று, சகுனம் நிமித்தம் என்று ஒரு விஷயத்தை ஜோதிடர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு பலன் சொல்லும் பொழுது அவர்களுக்கு காதில் கேட்கக்கூடிய ஒலிகளாக சகுனமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை வைத்து கூட பலன்களை எடுக்கக்கூடிய ஒரு உதவி பிரபஞ்சத்திடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கும். இந்த காஸ்மிக் கனெக்ஷன் மூலியமாக ஏதோ ஒரு அசரீரி போன்ற விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு பெயர் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயங்களும் கண்டிப்பாக அந்த ஆண்டிற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்படிங்கிற வகையில் இந்த ஆண்டு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது கிரகங்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய அந்த நாளில் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் கிரகம் காலச்சக்கரத்தின் முதல் வீடாகிய மேஷ ராசிக்குள் நுழையக்கூடிய அந்த நாள். எப்பொழுதுமே நம்ம எல்லோருமே புத்தாண்டு என்று சொல்லக்கூடியது ஆங்கில புத்தாண்டை தொடர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த வகையில் உண்மையான புத்தாண்டு என்று நம்ம சயின்டிபிக்காக கூட கொண்டாடக்கூடியது தமிழ் புத்தாண்டு மட்டுமே. ஏனென்றால் ஜோதிட சாஸ்திர வகையில் பார்க்கும் பொழுது அதற்கு ரொம்ப க்ளோஸான ஒரு எவிடன்ஸ் இருக்கிறது. ஒரு ஆண்டும் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒரு வருடத்தில் 12 வீடுகளை கடந்து கரெக்டாக தமிழ் புத்தாண்டு தொடங்கக்கூடிய அந்த நாளில், ஆங்கிலத்தில் ஏப்ரல் மாதம் 14th அல்லது 15th அந்த நாளில் மேஷ ராசிக்குள் அவர் பிரவேசிக்கக்கூடிய அந்த தினம் மட்டுமே புத்தாண்டாக நாம் கொண்டாட தகுதியுடையது அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு கிரகங்களுடைய பெயர்ச்சியை நம்ம பெரிய செலிப்ரேஷனாக கொண்டாடலாம், தமிழ் புத்தாண்டை செலிப்ரேஷனாக கொண்டாடலாம், ஆங்கில புத்தாண்டும் கொண்டாடுவதில் தவறு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏனென்றால் முக்கியமாக நம்ம எல்லோருமே அந்த நாளை அந்த ஒரு ஆங்கில புத்தாண்டினுடைய அந்த ஒரு எண்களின் அடிப்படையில் ரெஜிஸ்டர்டாக பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த எண்களுக்கு அதிக வலிமை கிடைக்கக்கூடிய ஒரு பலனை கொடுத்து கொண்டே வருகிறது. ஆனால் பிரையாரிட்டி என்று சொல்லக்கூடியது தமிழ் புத்தாண்டிற்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஜோதிடம் அதற்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறது. மற்ற கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த வீடுகளில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தால், சனி கிரகம் என்று சொல்லக்கூடிய வருட கிரகம் இந்த ஆண்டு அதிகமான பெயர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. முதலில் புத்தாண்டு நடந்த 2 வாரங்களிலேயே ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்குள்ளே அவர் மாறப்போகிறார். அதன் பிறகு மீண்டும் ஒரு 73 நாள்களில் மகரத்திற்குள்ளே மீண்டும் அவர் ரிவர்ஸில் வக்ரகதி அடைந்து வரப்போகிறார். சனி கிரகம் மகரத்திற்கும் கும்பத்திற்கும் இடையே மாறி மாறி இருக்க போகிறார். இந்த வருட 2022 என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டு முடியக்கூடிய நிலையில் ஜனவரி மாதம் 2023 அந்த நாளில் அடுத்த தமிழ் புத்தாண்டு தொடங்குவதற்கு முன்பாகவே கும்பராசிக்குள்ளேயே பெர்மனண்டாக இந்த சனி கிரகம் மாறிவிடக்கூடிய நிலை இருக்கிறது. அடுத்த வருட கிரகமாக இருக்கக்கூடிய குரு கிரகம் இந்த ஆண்டு முழுவதுமாகவே மீன ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி நிலையில் இருக்க போகிறார். ராகு கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகத்தில் ரொம்ப தலை என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் மேஷ ராசி என்று சொல்லக்கூடிய ஜோடியாக்கின் முதல் வீட்டில் இருக்கிறார். கேது கிரகம் ஜோடியாக்கின் 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் இருக்கிறார். இந்த அமைப்பிற்கு உடைய பொது பலன்கள் அனைவருக்கும் ஓரளவிற்கு ஒரு 40 முதல் 50% பொருந்தக்கூடிய பலன்களாக என்னென்ன காரக்க விஷயங்களே சொல்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லோருக்குமே இந்த ஆண்டு தொழில் ரீதியிலாக ஓரளவிற்கு நல்ல ஒரு நிம்மதியான வருமானம் கிடைக்கும். அதிகமான வருமானமா, அவர்களுக்கு திருப்தியான வருமானமா என்று சொல்ல முடியாவிட்டாலும் காரக்கா என்று சொல்லக்கூடிய வகையில் சனி கிரகம் மகர கும்ப ராசிகளில் மாறி மாறி பிரவேசித்தாலும் லாபஸ்தானமாகிய கும்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல நிலை என்றே சொல்லலாம். மீண்டும் வக்ரகதி அடைந்து மகரத்திற்கு வரும் பொழுதும் அது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய நிலையில் அது அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பாவ ரீதியில் பலன்களை மாற்றி கொடுத்தாலும் காரக வகையில் சனி கிரகம் தன்னுடைய ஒரு நிலையான உறுதிப்பாட்டில் இருக்கிறார். உழைப்பிற்கு தகுந்த வருமானம் எல்லோருக்கும் ஏதோ ஒரு நல்ல வகையில் கிடைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய நல்ல பலனாகவே காட்டுகிறது. அடுத்ததான குரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சுபகிரகத்திற்கு வருவோம். சுபகிரகமான குரு 12ல் இருக்கிறார். அனைவருக்குமே இந்த ஆண்டு விரயங்கள், சுப விரயங்கள் செய்து கொள்ள வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம்.
விரய செலவுகளை தவிர்ப்பதற்கு சுப விரயங்கள் செய்து கொள்வது கூட ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். ராகு கிரகம், கேது கிரகம் இந்த இரண்டும் ஷேடோ பிளானட்ஸ் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள். காலச்சக்கரத்தின் முதல் வீடாகிய மேஷத்திலேயே ராகு நிற்கிறார். மக்கள் எல்லோருக்குமே ஒரு கான்பிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு உற்சாகம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் கொஞ்சம் அதிகமான கான்பிடன்ஸையும் ஓவர் கான்பிடன்ஸையும் கொடுக்கக்கூடிய அந்த ராகு மேஷ ராசி ஆகிய முதல் வீட்டில் வரும் பொழுது எல்லோருக்குமே ஒரு மினிமல் பர்சன்டேஜான கான்பிடன்ஸ் லெவல் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலனாக இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கேது இருக்கக்கூடிய வீடு கண்டிப்பான தொல்லையை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தின் 7ஆம் வீடு துலாம் ராசி, பெண் ராசி ஆகிய சுக்கிரனுடைய வீடு. இந்த வீடு வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய 7ஆம் வீடு. கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நிறைய ஜாதகர்கள் இந்த ஆண்டு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம். சோ நம்முடைய கையில் என்ன இருக்கோ அதை நம்ம கவனமாக கையாள வேண்டும். சர்டன் லிமிட்ஸுக்கு மேல எந்த விஷயமும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ அந்த வகையில் நம்ம எல்லோருமே சற்று குடும்ப வாழ்க்கையில் பொறுமையாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சோ இந்த அமைப்பு தான் ஆன் த ஹோல் பிளானட்ஸோட பொசிஷன் எல்லோருக்கும் பலன் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு அமைப்பில் இருக்கிறது. இன்று மிதுன ராசிக்காரர்களுடைய சுபகிருது ஆண்டு பலன்களை பார்க்கலாம். புத்தாண்டு தொடங்கக்கூடிய அந்த நாளில் இவர்களுடைய மேஜரான பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிவிடலாம். முக்கியமான ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தினுடைய புதன் கிரகம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் இருக்கிறார். காலச்சக்கரத்தின் முதல் வீடு மேஷம். இது ஒரு வகையில் நன்மை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு சரராசி. இருந்தாலும் செவ்வாயுடைய வீடு புதனுக்கு பகை என்று சொல்லக்கூடிய நிலை கூட இருக்கக்கூடியது. அங்கு புதனுடன் இணைந்த ராகு கிரகம். சோ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலையும் ராகுவுடன் இணைந்து இருக்கக்கூடிய நிலையும் ஒரு நன்மையான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு இவர்களுக்கு குரு கிரகம் மீனத்தில் ஆட்சி பெறக்கூடிய நிலையில் என்ன மாதிரியான ஒரு நிலையை காட்டுகிறதுனா 10ஆம் வீட்டுக்குடையவராக கேந்திர பலத்துடன் இருக்கிறார். இதுவும் ஒரு நல்ல நிலை அப்படின்னே எடுத்துக்கலாம். சனி கிரகம் 8இல் இருக்கிறார். இந்த ஆண்டு புத்தாண்டு தொடங்கிய 2 வாரங்களில் 8இல் இருந்து 9ஆம் வீட்டிற்கு பாகிய வீடு என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தினுடைய அதிபதியாகவே இருக்கக்கூடிய சனி கிரகம் ரொம்ப ரொம்ப நல்ல நிலையாக கும்பத்திற்கு வரக்கூடிய அந்த 73 நாட்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த ஆண்டு முழுவதும் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல பலன்கள் இந்த ஒரு 73 டேஸ்ல இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் மேஜர் பிளானட்டரி பொசிஷன். செவ்வாயும் சுக்கிரனும் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 6 குடையவரும் 5 குடையவருமாக இருக்கக்கூடிய அந்த 2 கிரகங்களும் கும்பத்திலேயே இந்த புத்தாண்டு தொடங்கக்கூடிய நாளில் இருக்கிறார்கள். சோ இப்பொழுது பலன்களை எப்படி எடுப்பது அப்படின்னு பார்க்கலாம். ராசிநாதன் 11ஆம் வீட்டில் இருப்பது இவர்களுக்கு பினான்சியல் செக்மெண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலையாகவே இருக்கிறது. ஆனால் பகை வீட்டில் செவ்வாய் வீட்டில் இருப்பது, அந்த செவ்வாய் சனியோட வீட்டில் இருப்பது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய உழைப்பு இதெல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டத்தை நீங்க கடந்து பொருளை ஈட்ட வேண்டிய நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய உழைப்பு எப்பொழுதும் போலவே கடின உழைப்பை நோக்கிய விஷயமாக இருக்கும். ஆனால் பொருள் ரீதியிலாக உங்களுக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ராகுவோடு இணைந்து இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு சற்று எல்லா விஷயங்களிலுமே எச்சரிக்கையான நிலையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. எந்த செக்மெண்டாக இருந்தாலும், ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சுய தொழில் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயோட வீட்டில் அமர்ந்த புதனாக கூடவே ராகுவோடு இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன், நீங்க சற்று எல்லாவற்றிலுமே ஒரு லோ லையிங் பொசிஷனை இந்த ஆண்டு கையில் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் மாறக்கூடிய புதன் மட்டும் அங்கிருந்து மாறி விடுவார். ஆனால் ராகு அங்கேயே இருக்க போகிறார், உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்க போகிறார். அளவுக்கு அதிகமான லாபத்திற்கு முயற்சி செய்ய வேண்டாம். கொஞ்சம் நீங்க சரியான முறையில் எல்லா விஷயங்களையும் செய்கிறீர்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 6 குடையவராக இருக்கக்கூடிய செவ்வாயும் அதற்கு பின்னால் 5 என்று சொல்லக்கூடிய துலாத்தினுடைய சுக்கிரனும் இணைந்து பாகியஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய சப்போர்ட் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. செவ்வாய் சுக்கிரன் இணைவு 5 குடையவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9இல் இருப்பது, ஒரு திரிகோணத்திற்குடைய ஒரு கிரகம் இன்னொரு திரிகோணத்தில் இருப்பது, அண்ட் 6ஆம் அதிபதியும் அங்கு இணைந்து இருப்பது, உத்தியோகத்தில் எல்லாமே சீராக உங்களுக்கு ஒரு நல்ல நிலையாக, ஒரு எல்லாமே ஸ்மூதா இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். எல்லாமே ரிசல்ட் உங்களுக்கு சாதகமான ஒரு பொசிஷனை காட்டுகிறது. ஆனால் கடின உழைப்பு உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பலனாக எடுத்துக்கொள்ளலாம். குரு கிரகம் இந்த ஆண்டு தொடங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த ஆண்டு முடியக்கூடிய வரை பாத்தீங்கன்னா
10 என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மிகப்பெரிய கேந்திர வீட்டில் தனியாக ஆட்சி பெற போகிறார். சோ சில மாத கிரகங்கள் குருவை டச் பண்ணிவிட்டு சில நாட்கள் குருவுடன் இணைந்திருப்பார்கள். ஆனால் மீண்டும் அவர்கள் கடந்து செல்லக்கூடிய நிலையில் குரு மட்டுமே மீனத்தில் தனியாக இருப்பார். சோ மிதுன ராசிக்காரர்கள் சிலருக்கு சுய தொழில் செய்யக்கூடிய ஆர்வம் வரலாம். முக்கியமான மேஜரான டெசிஷன்ஸ் ஏதாவது செய்யக்கூடிய யாராக இருந்தாலும், எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சுய ஜாதகத்தை பார்த்துவிட்டு செய்யலாம். சோ இந்த 10ஆம் வீட்டு குரு கிரகம் அவருடைய பார்வையால் உங்களுடைய 6ஆம் வீட்டையும் பார்ப்பதனால் உத்தியோகத்தில் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸையே சுய தொழிலாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலையாக சில ஜாதகர்கள் செய்யக்கூடிய காலகட்டம். அதாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கக்கூடியவர்கள், எனக்கு கிளையன்ஸாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் சொல்வது என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வைத்து அவங்களே சுய தொழிலாக ஆரம்பித்து சில கம்பெனிஸ்க்கு சில கான்ட்ராக்ட்ஸ் மூலியமாக அவங்க அதை ஒரு ஆண்டர்பிரனராகவே அவங்க உழைக்கக்கூடிய காலமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அடைகிறார்கள். அதை போன்ற எண்ணங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மனதில் எண்ணங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அதற்கு சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணிக்கிறதா அப்படிங்கறத பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கோச்சாரம் ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல நிலைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ராகுவினால் சொன்ன பலன்களையும் நீங்க மறக்கக்கூடாது. சற்று நிதானமாக நீங்க இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பலன் மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸை கொடுக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேது கிரகம் உங்களுடைய 5ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்களுடைய முதல் குழந்தை வகையில் நீங்க தட்டி கொடுத்து செல்ல வேண்டும். நீங்க ரொம்ப அவர்களை பற்றி கவலைப்பட்டு அவங்கள பின்னாடியே நீங்க சேஸ் பண்ண வேண்டாம். அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கறத நீங்க நம்பலாம். சோ நீங்க ரொம்ப பெரிய அளவில் அவர்களை நோக்கின ஒரு பிரஷர் கொடுப்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை இன்னும் குறைக்கக்கூடிய நிலையாக மாறிவிடும். 5 என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் கேது கிரகம் இருப்பதனால் சிலருக்கு புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு தாமதத்தை கொடுக்கலாம். அண்ட் குழந்தைகள் சிலர் சொன்ன பேச்சு கேட்காமல் சில பிடிவாதங்களை காட்டலாம். தென் ஹையர் மைண்ட் சொல்லக்கூடிய அந்த விஷயம் ஃபுல்லாக நீங்க நம்பி எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். புதிதாக பெரிய லெவல்ல பண்ணக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்தவங்கள்ட்ட நீங்க கேட்டுக்கோங்க. ஒரு நல்ல கன்சல்டேஷன் கூட நீங்க பெரிய ஒரு கன்சல்டன்ட் அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் சரியான முறையில் நீங்க பண்றீங்களாங்கிறத செக் பண்ணிக்கொள்வது சரியான விஷயம். உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை மட்டும் நம்பி எதையும் செய்ய வேண்டாம். தென் அதே 5ஆம் வீடு காதல் சம்பந்தமான விஷயங்களையும் குறிக்கக்கூடியது. சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா நிறைய ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டம், காதலுக்கான நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. சிலருக்கு பிரேக்கப் ஆகக்கூடிய நிலையாக கூட இது காட்டுகிறது. சோ உங்களுக்கு ராகு கேது எல்லாம் சொல்லியாச்சு. சனி கிரகமும் இந்த ஆண்டு 9ல் இருந்து சனி கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய ஒரு தொல்லையை டெம்பரரியாக உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 9ஆம் வீட்டிற்கு செல்ல போகிறார். சோ 9 கூடியவராகவே சனி கிரகம் இருப்பதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக நீங்க காத்துக்கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் எல்லா செக்மெண்ட்லயுமே, எல்லா ஏரியாஸ்லயுமே, உங்களோட குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், சுய தொழிலாக இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை அற்புதமான கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். சனி அங்கு செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தில் அவிட்டத்தில் அங்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடியது. அங்கிருந்து திரிகோணமாக உங்களுடைய ராசியையும் சனி பார்க்கிறார். அற்புதமாக உங்களுக்கு முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம். சிலருக்கு சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் வரும்னு சொன்னேன் இல்லையா, அதே போல உத்தியோகமும் மாறக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படலாம். சோ இந்த ஒரு சனி மாற்றம் 73 டேஸ் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏப்ரல் 29ல் இருந்து ஜூலை 12ஆம் தேதி வரை புது வேலைக்கு முயற்சி செய்தால் உங்களோட முயற்சிக்கு கண்டிப்பாக நல்ல பலன் இருக்கும் அப்படின்றே தோன்றுகிறது. சோ தேவைப்படக்கூடியவர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் புது வேலையை முயற்சி செய்து அடையலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனாக இருக்கிறது. ஆன் த ஹோல் ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டம். ஒரு நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உணரக்கூடிய, ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய உத்தியோகம், அதனால் கிடைக்கக்கூடிய மானிட்டரி சப்போர்ட் நல்ல நிலையாக காட்டக்கூடிய நிலை, இதெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். சனி கிரகம் 9ல் இருந்து மீண்டும் ஒரு 2.5 மாதங்களில் வக்ரகதி அடைந்து 8ஆம் வீட்டிற்கு வந்து விடுவார். ஆனாலும் உங்களுக்கு பழைய நிலை போல ஸ்ட்ரெஸ் இருக்காது அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். ஏனென்றால் ராகுவினுடைய நிலை, கேதுவினுடைய நிலை, குரு கிரகம் பார்க்கக்கூடிய 6ஆம் வீடு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கு முன் இருந்த அஷ்டம சனி இனி தொடராது அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் சுபகிருது ஆண்டில் மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பாக ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள உங்களுடைய எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.